உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க சில முக்கியமான விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதை பற்றி என்னன்னு கேட்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி பரபரப்பாக தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம், ஏன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரெண்டு விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒன்று ராமர் கோயில் திறப்பு, மோடி தமிழ்நாட்டில் 3 நாள் தங்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநாட்டை தலைமையேற்று நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் போயிட்டுருக்கு சார். இப்போ முதல்ல எதை பற்றி பேசலான்னு சொல்லுங்கள் சார். முதல்ல இந்தியாவை பார்க்கப்படுகிற அயோத்தி ராமர் கோயில் நாளைக்கு அரை நாள் அரசு விடுமுறை. சாமியார்கள், சன்னியாசிகள், பண்டிட்டுகள் இப்படி எல்லாம் அயோத்தியை நோக்கி படையெடுக்கிறாங்க. இந்தியாவை தாண்டியும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. மோடி இதற்காக பல நாள் பட்டினி, உண்ணாவிரதம், இளநீரை மட்டும் குடித்து கொண்டு தரையில் படுத்து உறங்கி புனித நீரை எடுத்து ஒரு பிரதமரை இறங்கி இவ்வளோ தூரம் செய்கிறார். உண்ணாவிரதம் இளநீரை மட்டும் தான் ஒரு நாள் சாப்பிட்றாரு. ஆமாம், இளநீரை மட்டும் குடித்து தரையில் படுத்து தூங்குறாரு. அப்போது ஏன் சார் அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பண்ணுவது பிரச்சனை இல்லை, அது அவருக்கான உரிமை. ஆமாம். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு பிரதமர் இந்துத்துவா ராமருக்கு எடுப்பது தான் விமர்சனம். இது இந்தியா என்பது இந்து, கிறிஸ்தவன், முஸ்லீம் இப்படி எல்லாருக்குமான நாடு. இப்போ ஒரு கோர்ட்டு வளாகம் இருக்குது. கோர்ட்டு வளாகத்துக்குள்ள பிள்ளையார் கோயில் மட்டும் கட்டினா அது நியாயமா? அங்கே இந்து வருவார், முஸ்லீம் வருவார், கிறிஸ்துவர் வருவார், பௌத்தர் வருவார், எல்லா மதமும் வருவாங்க. அப்போ அது கோயில்கள் உண்டு. அது கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பல தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்டு வளாகத்துக்குள்ள எந்த கோயில் இருக்குது? பிள்ளையார் கோயில் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறான். அப்போ இது பெரியார் மண். பெரியார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நான் இந்தியா பூரா போக விரும்பலை, முதல்ல தமிழ்நாட்டு மட்டும் பார்ப்போம். ஏன்னா நம்ம தமிழர், அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பார்ப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் மாவட்டம் ஆயிடுச்சு. அங்கே சப்கோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சு மாலை போட்டு டெய்லி பூஜை பண்ணுற ஒரு பூசாரியை நான் பார்க்குறேன். சரி சார், ஏன் அது பண்ணக்கூடாது? அது அவங்க பண்ணுறாங்க. விருப்பம் பண்ணுவது கோர்ட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது. அது யாராவது ஆட்சேபனை தெரிவித்தா அது ஆட்சேபனை இல்லை. ஆட்சேபனை நீங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கோர்ட் என்பது, அயோத்தி என்பது ரெண்டு ஒன்று தான். ஆமாம். அயோத்தி என்பது இந்துக்களுக்கு புனிதமான வேலைனா 4 சங்கராச்சாரியார் இருக்காங்க. 4 சங்கராச்சாரியார் பண்ண வேண்டியதை இந்த நாட்டினுடைய 140 கோடி பேர், இந்து, கிறிஸ்துவன், முஸ்லீம், பௌத்தன், தலித்து, கம்யூனிஸ்ட்டு, ஓட்டு போட்டவன் போடாதவன், பெண்கள், ஆண்கள், இந்த தலித் மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, இத்தனை பேருக்கான பிரதமர் அவர் தானே சார்? ஆமாம் சார். அவங்களுடைய கட்சி தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை கட்டுவோன்னு அவங்க இதுவே கொடுத்தாங்களே சார்? இல்லைங்க, கட்டுட்டோம். மக்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க. அது நிறைவேற்றுவது என்பது பிரதமர் வேலை அல்ல. பிரதமர் அந்த கட்சியை சேர்ந்தவர் சார். கட்சியை சேர்ந்த கோயில் பூசாரி இல்லையா அவர்? இல்லையே, கிடையாது. ஆனால் கட்சியை சேர்ந்தவர்ல, கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அதை நிறைவேற்றுறாரு. இல்லைங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஜெயிக்க வரைக்கும் தான் அவர் பாரதிய ஜனதா கட்சி. வெற்றி பெற்று அந்த நாற்காலியில் அமர்ந்துட்டார்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, எஸ்சி எல்லாருக்குமான பிரதமர் ஆகிறார் அவர். ஆமாம். முஸ்லீமுக்கு வேறு பிரதமராக இருக்காங்க. இங்கே இருக்க அல்லா பிச்சைக்கு யாருங்க பிரதமர்? முஸ்லீம்களும் தான் அவரை கொண்டாடுறாங்களே. இல்லை, அது அங்கே அது பாபர். நீங்கள் உதயநிதி என்ன சொன்னார்? ஏயா நீங்கள் கோயிலுக்கு போல ஒரு நிருபர் கேட்குறாரு, உங்கள் மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, என்ன சொன்னார்? ஏங்க பாபர் போய் இடிச்சு முடியாங்க கட்டுறீங்க? ஆமாம், கேட்டாரா? ஆமாம். அப்போ கோயில் கட்டுறதுக்கு பக்கத்தில் இப்போ 2.7 ஏக்கர் அந்த கோயில் வளாகம் பாபர் மசூதி எங்கே? வேறு அந்த பக்கம் ஒரு 40 ஏக்கரா இருக்குது, அங்கே கட்டிட்டு போ. இங்கே இது சர்ச்சைக்குள்ள இடம். முஸ்லீம் சட்ட வாரியம் எத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அப்போது குறிப்பிட்ட இடம்
பாபர் மசூதியை இடிப்பதற்கு அத்வானி அறிக்கை விட்டார். கடப்பாறையோட வா, செங்கல்லோட வா. ஏங்க ஒரு துணை பிரதமருக்கு தாங்க வேலை. கோர்ட்டே வந்து நீ அந்த இடத்துல கட்டிக்கலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்த பிறகு தானே இவங்க கட்டினாங்க. கோர்ட்டு மனசாட்சிப்படி கட்டிக்க சொல்லிடுச்சு. ஆனால் இதில் பெரும்பான்மையான இந்துக்களினுடைய விருப்பத்தின் பேரில் நீ கட்டிக்கன்னு சொல்லுதே தவிர, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே சுப்ரீம் கோர்ட் லக்னோ கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுருச்சு. லக்னோ கோர்ட்டு தொல்லியல் துறைக்கு தள்ளி விட்டுருச்சு. தொல்லியல் துறை இது ஆய்வு பண்ணியா உள்ள உண்மையாகவே பாபர் மசூதி இருந்ததா, அதுக்கான அடையாளம் இருந்ததா, இல்லை ராமர் கோயிலுக்கு இருந்த அடையாளம் இருக்கான்னா எந்த அடையாளம் இல்லை. நீங்கள் முஸ்லீமில் ஒரு விஷயம் என்னென்னா, முஸ்லீம் வந்து உருவ வழிபாடு இருந்தால் 100 கிலோமீட்டர் போயிடுவாங்க முஸ்லீம், இல்லையா? முஸ்லீமுக்கு வந்து உருவ வழிபாடே இல்லை, அதுதான் முஸ்லீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்லியிருக்காரு? உருவ வழிபாடு கூடாது. அப்போ பாபர் 1528 படையெடுத்து வரும்போது பெரிய மண்ணை அயோத்தியில் 100 ஏக்கரால் கட்டலாம். அது என்ன ராமர் கோயில் இருக்கிறத தோண்டிட்டு கட்டினாரு? இது 500 வருஷத்துக்கு முந்தி யார் பார்த்தா? அப்போ நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக யாரை? பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்கு வங்கி ஓட்டு போடணும், இதுக்காக மட்டுமே பிரதமர் என்ன பண்ணுறாரு? உண்ணாவிரதிருந்து புனித நீரை போய் ஸ்ரீரங்கத்தில் எடுக்கிறாரு. அங்கே இருக்கிற பஜ்ரங் தள் என்ன சொல்கிறான்? உள்ளே வரக்கூடாது, நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஏன்? இது சங்கராச்சாரி செய்ய வேண்டிய வேலை. யார்? உள்கட்சியே தகராறு. அப்போ அங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் போகிறாரு. அங்கே இருந்து ராமரை வணங்கி அங்கே புனித நீர் எடுக்கிறாரு. எல்லாம் சேகரித்து வச்சு நேராக கொண்டு போய் அயோத்தியில் கும்பாபிஷேகம் அவர் தான் பிரதிஷ்டை பண்ணுறாராம். அப்போ 4 சங்கராஜ், பூரி சங்கராச்சாரி ஒரிசாவிலேருந்து ஒருத்தர் கத்துறாரு, ஒரு சோமநாத ஒருத்தர் கத்துறாரு. நம்ம சங்கராச்சாரி 4 சங்கராச்சாரி சங்கம் சேர்த்துட்டு, ஏன்னா எங்கள் வேலை நீயா பண்ணுற? அப்போது பிரதமர் ஆகணும். இவர் ஆர்எஸ்எஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, 3வது முறை நான் பிரதமராக நான் ஆகணும், அதுக்கு ராமர் கோயிலை கட்டினா தான் இந்துக்கள் பூரா எனக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போது எனக்கு இந்த வேலையை விட்டுருங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்கிட்ட அனுமதி வாங்கி ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டு கோபால்ஜி நாக்பூர் இருக்கக்கூடிய எல்லா ஆர்எஸ்எஸ் தலைமை மோடியை பிரதமராக பார்க்காம பூசாரியாக பார்க்குது, சாமியாராக பார்க்குது. இப்போ சாமியாராக இருக்கட்டும், இல்லை பூசாரியாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். ஆனால் இந்தியாவினுடைய மதச்சார்பு அற்ற தன்மை காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் அனைத்து மக்களுக்குமான சட்டத்தை எழுதணும்னு சொல்லி ராத்திரி பாலா அம்பேத்கர் என்ன பண்ணார்? அந்த காலத்தில் 1947 கரண்ட் இல்லையா வீட்டில் மண்ணெண்ண டப்பா வச்சு எல்லா சட்டத்தை எழுதியிருக்கார். அப்போது யாருக்கு எழுதியிருக்காரு? முஸ்லீம் இதில் சம பங்கு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு சம பங்கு, கிறித்துவன் சம பங்கு, எல்லாத்துக்குமான இந்த நாடு சொந்தமானது ஏங்கிறார் அம்பேத்கர். ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு? நான் இந்தியா பிரதமர், நான் தான் இந்த கோயிலையே கும்பாபிஷேகம் வடமொழியில் பிரதிஷ்டை செய்கிறேங்கிறார். மந்திரமே கற்றுக்கிட்டார். இப்போ சார், இப்போ மோடி வந்து இதை பண்ணுறதால முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ அவர் என்ன வந்து இது அநீதி இழைச்சிட்டாரு. அவங்களே அதை பற்றி ஒன்றும் பேசலையே. பேசலைன்னா எல்லாருக்குமான மனக்குமுறல் இருக்குது. இந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு பெருந்தன்மையாக பாதிரியார்களும் மௌலவிகளும் முல்லாக்களும் அமைதி காக்குறாங்க. ஆனால் 10 வருஷம் மோடி ஆட்சியில் கிறிஸ்துவர்களுக்கும் ஈக்குவலான ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு, முஸ்லீம்களுக்கும் ஈக்குவலான ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க யாராவது இவருடைய ஆட்சியை எதிர்த்துருக்காங்களா? சரி, நீங்கள் உங்கள் கருத்துப்படி முஸ்லீம்களுக்கு பாதுகாப்புனா நீங்கள் என்ஆர்சி சிஇ எதுக்கு? 80-75 வயசு முதியவர்கிட்ட போய் நீ எப்போயா பிறந்த? நான் பிறக்கும்போது அந்த ஊரில் விஏவோ இல்லை, அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டே இல்லை. இப்போ குழந்தை பிறந்ததுன்னா அப்போலோ ஆஸ்பத்திரியும் சரி காளியப்பா ஆஸ்பத்திரிலையும் உடனே வந்து விஏ வந்து ராமசாமி மகன் கந்தசாமின்னு பிறந்த சட்டியை கொடுத்துட்டு போயிடுறாரு. 80 வயசான ஒரு முஸ்லீம் பெரியவருக்கும் முஸ்லீம் பெரிய அம்மாவுக்கும் சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ அந்த அம்மா பாகிஸ்தான் போகிறதா, இல்லை ஆப்கானிஸ்தான் போகிறதா, இல்லை டாக்கா போகிறதா, எங்கே போகிறது? அப்போது ஆர்சியை முஸ்லீம்களை அச்சுறுத்துது. நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து இவர்களெல்லாம் நாடற்றவர்கள், அப்போ எந்தையா ஊடற்றவர்கள். இவன் பூரா நம்ம இந்துவாக இருந்து சாதி அடக்குமுறையில் நீ ஒரு சாதி நீ ஒரு சாதி சொன்ன வரை போயா உன் சாதியே வேண்டாம், நான் போய் முஸ்லீம் சேர்ந்துக்கிறேன். அவன் சாதியே பார்க்கறது இல்லை, அவன் பள்ளிவாசல்கள் விடுறான், நீ கோயில்கள் விட மாட்டேங்கிற, இது செத்தா சுடுகாட்டுக்கு விட மாட்டேங்கிற. அவன் தாழ்ந்த சாதிக்காரனை இப்போ பெரிய ஜாதி இருக்கிற வீதி வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிற. போய் அவன் ஜாதியே வேண்டாம். அவன் எங்கே போனான்?
கிறித்தவனாக மாறிட்டான், முஸ்லீமாக மாறிட்டான். அவன் என்ன இது இங்கே அரபியிலேருந்து வந்தானா? இங்கே இருக்கிற பாய், இங்கே இருக்கிற கிறிஸ்டின் எங்கே ஜெருசலத்துலேருந்து வந்தானா? எல்லாம் நம்ம எல்லாம் நம்மால் போய் விரட்டி விட்டோன்னையோ, நீ தாழ்த்தப்பட்டவன் வீட்டுக்குள்ளே வராத, வீதிக்குள்ளே வராதையா, வேட்டியை கட்டாத, துண்டை போடாத, செருப்பை போடாத, இதாயா இந்து மதம்? அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? ஓ மதமே வேண்டாம் போயா, நான் குள்ளா வச்சுட்டு அல்லா பச்சியாக மாறின்னு போயிட்டான். அவனை போய் நீ எங்கே வந்த? அமித்ஷா சொல்கிறாரு, முஸ்லீம்கள் பூரா தங்களுடைய பிறப்பை உறுதிப்படுத்தணும், அதான் சட்டம். அப்போது இதெல்லாம் பயம் இல்லையா உங்களுக்கு? அச்சுறுத்தல் இல்லையா? இது என்ன அவங்க சொல்லலையே சார், நீங்கள் சொல்கிறீங்க அச்சுறுத்தல்னு. எந்த முஸ்லீமாவது எந்த முஸ்லீம் அமைப்பாவது அச்சுறுத்தல்னு சொல்லுதா? சொல்லுங்க. எந்த கிறிஸ்துவ அமைப்பாவது வெளிப்படையாக சொல்லுதா? இது மோடி ஆட்சியில் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக இருக்கிறதா எல்லாருமே வாய் திறக்காத இருக்கிறதுலேருந்தே தெரியுது. வாய் திறக்காமல் இருந்தால் உண்மையாக அது பயமா மரியாதையா? சொல்லுங்கள். மரியாதையாக தான் இருக்கணும், மரியாதையாக தான் இருக்கணும், பயமெல்லாம் இருக்காதுல்ல. சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிக்கலாமே. காஷ்மீரில் 75 வருஷமாக போராடி வாங்கி வச்சுருந்தான் 370. அங்கே எவனும் நிலமே வாங்கக்கூடாதியா. எங்கள் வீட்டு பெண்களை எவனும் கட்டிட்டு போகக்கூடாது, நாங்கள் தான் எங்கள் காஷ்மீருக்குள்ளே தான் கட்டிக்கணும்னா. நைட்டாக இரவோடு இரவாக 75 வருஷம் பல காங்கிரஸ் ஆண்டுருக்கு, பல கட்சி ஆண்டுருக்கு. விபி சிங் ஆண்டார், தேவகவுடா ஆண்டார், குஜரால் ஆண்டார், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, பல காந்திகள் ஆண்ட நாட்டை நைட்டாக 370 காலி பண்ணிட்டார். காலி பண்ணி எல்லாம் போய் அங்கே சொத்து வாங்கினான்ட்டார். ஆமாம், அதில் என்ன தப்பு? அது நம்ம இந்தியா தானே, ஏன் அங்கே வாங்கக்கூடாது? இப்போ எப்படி கொடைக்கானலில், ஊட்டியில், மலைவாசலத்துலலாம் இங்கே இருக்கிறவங்க போய் நம்ம வாங்கிட்டு இருக்கோம்ல, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறோம்ல, வெய்ய நாளையில் போய் அங்கே குடியிருக்கணும். அந்த மாதிரி அதுவும் ஒரு மலைவாசலாம் நம்ம இந்தியாவை சேர்ந்தது தானே சார். அங்கேயும் போய் நம்ம இடம் வாங்கி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு அங்கேயும் போய் இருக்க வேண்டியது தானே, ஏன் இருக்கக்கூடாது? அதை வழி பண்ணது நல்லது தானே. அந்த மக்கள் அவங்க நிலத்தையை நம்ம பிடுங்குறோம். இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் சொத்து வாங்கிக்கலாமா வசதி இருந்தால்? அப்படிங்கக்குள்ள அங்கேயே வாங்கிக்கிறது தானே நியாயம். நான் என் சொத்தை யாருக்கும் விற்க மாட்டேன். இல்லை, முஸ்லீம் பேரில் இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற சொத்துக்களை டெல்லியில் இருக்கிற ஒரு மார்வாடி பட்டேலுக்கும் ஜெயினுக்கும் தரமாட்டேன். நீங்கள் கொடுக்காதீங்க, இஷ்டப்பட்டால் தானே வாங்க போகிறோம். அதாவது அங்கே இருக்கிற பயில ஏமாற்றி வாங்கிடுவீங்க. அதெல்லாம் எப்படி சார் ஏமாற்றி வாங்க முடியும்? ஏமாற்றி எங்கள் காஷ்மீர் இப்போ பெண்களை திருமணம் பண்ணிட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் வந்துடும். இதெல்லாம் கூடாதுன்னு எங்கள் தாத்தா பாட்டம் முப்பாட்டம் போராடி வாங்கின உரிமை. இதை மோடி இரவோடு இரவா காலி பண்ணிட்டாரு. அது ஒன்றும் தப்பே கிடையாது சார். இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, மற்ற நாடுகள்லாம் இந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்தியா அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது. இப்போ அவர் சட்ட ரீதியாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? இந்தியாவில் இருக்கிறவன் இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் போய் வாழலாம், காசு இருந்தால் இடம் வாங்கிக்கலாம், குடியிருக்கலாம், குடும்பம் நடத்தலாம். அப்படிங்கிறது சட்டத்தில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் காஷ்மீரில் நைட்டை பிடிக்கிட்டீங்க நீங்கள். கொடுக்கல சார், அது இந்தியாவினுடைய ஒரு பகுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இந்தியா தாங்கிறத அவர் அந்த சட்டத்தின் மூலம் நிரூபித்தார். இந்தியாவுக்கு விசுவாசமானவர்கள் முஸ்லீம்கள் இருக்கட்டும். இப்போ இந்தியாவுக்கு முஸ்லீம் நாடுகளுக்கு இந்தியாவும் விசுவாசமாக தானே இருக்கு. இல்லை, இந்தியர்களும் விசுவாசமாக தானே இருக்கும். நம்ம ஆள் எல்லாம் எல்லா முஸ்லீம் நாட்டிலையும் போய் எல்லா இந்துக்களும் வேலை செய்கிறானே, உழைக்கிறானே. ஆனால் பிஜேபினா முஸ்லீம்களுக்கு எதிரான இயக்கம். அப்படி குஜராத்தில் முஸ்லீம்கள் ஷாபானு வழக்கு, இப்போ சொராபதியின் போலி என்கவுண்டர் வழக்கு, இப்படி பல வழக்கு, கோத்ரா ரயில் எரிப்பு, முஸ்லீம்கள் பூரா நீங்கள் உயிரோடு கொல்லப்பட்டான். இது யார் சொல்கிறா? நீங்கள் லண்டன் பிபிசி ஆவணப்படம் எடுத்து விட்றான் சார். லண்டன் பிபிசி என்ன அத்தாரிட்டியா? அது ஒரு மீடியா. அவங்க மீடியா நல்லா போகிறதுக்காக அவங்க பல விஷயங்களை எடுத்து போடுவாங்க. அதுக்காக பிபிசி சொல்லிட்டா அதுவே அத்தாரிட்டி கிடையாது. சட்டம் கோர்ட்டு தான் நமக்கு அத்தாரிட்டி இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நம்மளும் மீடியாக்காரங்க தான், நமக்கு மீடியா பற்றி தெரியும். அதுக்காக மீடியா சொல்லிடுச்சுங்கிறதால அது அத்தனையும் உண்மையாகிடாது. ஷாபானு வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லுது, குஜராத்தில் விசாரிக்காத, வேண்டாம், மகாராஷ்டிராவில் போய் விசாரி. ஏன் குஜராத்தில் போலீஸ் இல்லையா, கோர்ட் இல்லையா, இல்லை பிஜேபி போலீஸு பிஜேபி கோர்ட்டா? யார் சொல்கிறா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. உனக்கு நீதி கிடைக்காது.
எங்கே குஜராத் போலீஸு, அது மோடி போலீஸு, பிஜேபி போலீஸு, அங்கே நீதியே கிடைக்காது. நீ எங்கே போகிற? மகாராஷ்டிராவில் போய் நீதி கேட்டுக்க. இந்த கேஸை மகாராஷ்டிரா போலீஸை விசாரிக்கணும். அப்போது குஜராத் இந்தியாவில் இருக்கா இல்லையா? மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்கா இல்லையா? அப்போது பிஜேபி ஒரு தலைப்பட்சமாக இருக்குது முஸ்லீம்களுக்கு எதிராக. ஷாபானு வழக்கில் நீதியே கிடைக்காது. யார் சொல்கிறா? நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்கிறாங்க. அப்போது குஜராத்தில் சிறுபான்மை ஷாபானு பல 10க்கு மேற்பட்டவன் அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக கற்பழித்து அந்த குடும்பத்தை சேர்ந்த பல பேரை கொண்டு ஒழிச்சிருக்கான். அப்போது இவ்வளவு சித்திரவதைக்கு அந்த பொண்ணு பல வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டை போய் தட்டி கடைசியாக அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, உனக்கு நீதி கிடைக்காதமா குஜராத்தில், நீ மகாராஷ்டிராவுக்கு போட்டுருச்சு. அப்போது நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவன் யார் சொல்கிறான்? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போது நீங்கள் குஜராத்தில் ஆளுகிற ஆட்சி யாருடைய ஆட்சி? இந்துத்துவ ஆட்சி. இந்துத்துவ ஆட்சியை டெல்லி கொண்டு வரீங்க. டெல்லி கொண்டு வந்து நீங்கள் ராமர் கோயில் கட்டியதன் மூலம் இனிமேல் எல்லாரும் ஒரே சட்டை, கதர் சட்டையை கட்டிட்டு காவி சட்டையை போட்டுக்க. ஒரே சட்டம், இந்து சட்டம் தான். முஸ்லீமுக்கு சட்டம் கிடையாது, கிறிஸ்துவ சட்டம் கிடையாது. ஒருத்தன் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரே சட்டம், ஒரே கல்வி, ஒரே உணவு, எல்லாம் ஒன்று. அன்றவாரி சட்டி வரைக்கும் ஒன்றுனா நாங்கள் எங்கேயா போகிறது சார்? இது இந்தியா நாடு. இந்திய மக்கள் ஓட்டு போட்டு தான் அவரை வர வச்சுருக்காங்க. 10 வருஷமாக வந்திருக்காரு. இப்போ 15 இன்னும் அடுத்த 5 வருஷமாக அவர் வருவாரா என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறி கிடையாது. சில பேர் அதை உறுதியே படுத்தியாச்சின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சியில் அவங்க பண்ணுறாங்க சார். அதில் என்ன தப்பு இருக்குது? வேணும்னா ஏற்றுக்க போகிறோம், வேணான்ட்டே போகிற ஓட்டு போட்டு மாற்றுங்க. ஜனநாயகத்தில் ஜனநாயகமாக தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. 38-40 கோடி இந்துக்கள் ஓட்டு போட்டு அவர் பிரதமராக இருக்கார். 3வது முறை பிரதமர் ஆவதற்கு தான் இந்த ராமர் ஜென்ம பூமி விஷயத்தில் தானே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு, தானே முடிவெடுத்து, தானே உண்ணாவிரதம் இருந்து, தானே நோன்பு இருந்து, 12 நாள் விரதம் இருந்து இவ்வளவு செய்ய வேண்டிய தேவை. டெடிகேட்டிவா இருக்கார் சார். எதுக்கு? ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவர் டெடிகேட்டிவா விரதம் இருந்து புனித நீரெல்லாம் சேகரித்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் அவர் 2 நாள் இருக்கணும்னு, இந்திய பிரதமர் இருக்கணும்னு என்ன சார் தலையெழுத்து? நீங்கள் 2 கோயிலை கும்பிட்டு அந்த 2 இடத்துலையும் தங்கி அந்த புனித நீரை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ டெடிகேட்டிவாக பண்ணுறார். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. நீங்கள் பிரதமர் நாற்காலிக்காக தான் பண்ணுறீங்கன்னு இருக்கட்டும். அதனால் அதுக்காவது இவ்வளவு டெடிகேஷன் இருக்க. இந்த டெடிகேஷன் மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பார்க்கணுமே. எல்லாத்துக்கும் பார்த்துட்டு தான் சார். இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாராவது உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? நீங்கள் பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றோம் போகிறான் யார்? அவன் அங்கே சாப்பாடு இல்லாமல் இது இல்லாமல் இங்கே வர்றான். அங்கே இருந்து அதிகமாக சம்பாதிச்சு போடணும்னு இங்கே வர்றான். நிறைய சம்பாதிக்கணும். இங்கே உள்ள மக்கள்லாம் அன்பாக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க, நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இங்கே போய் வேலை செய்வோம், நிறைய சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போவோன்ட்டு வர்றான். அந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும், புயல் அடிக்கும், பீகாரில் வெள்ளம். நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம ஊர் எல்லா சினிமா தேட்டர்லேயும் இந்த நியூஸ் ரீல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி வெள்ளம் வந்தே அதை காலி பண்ணிகிட்டு இருக்கோம் பீகாரை. அதுக்கு எல்லாத்துக்காகவும் அவங்க வழி பார்த்தாங்க, இங்கே வரலான்னு நினச்சி சம்பாதிச்சிட்ருக்காங்க. பீகாரில் இருக்கிறது பிஜேபிக்கான எதிரான ஆட்சி தானே. அவங்க நல்லா வச்சுக்க வேண்டியதானே அந்த மக்களை. நிதிஷ்குமார் அவர் தான் சிறந்த முதலமைச்சர், அடுத்த பிரதமர் வேட்பாளருக்கு கூட அவரை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு அவர் வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் பண்ணிக்கணும் சார். அவர் பிஜேபி கூட்டணியிலேருந்து தோற்று போயிடும் தெரிஞ்ச வரை தப்பிச்சு இந்த கூட்டணி. அவர் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி சார். எந்த பக்கம் போனால் ஜெயிக்கலாமோ அந்த பக்கம் போய் ஒட்டிப்பார். ஆனால் கேட்டால் நான் நேர்மை, நியாயம், நீதியும்பார் நிதிஷ்குமார். இந்தியா கூட்டணியில் என்ன எப்படியா பிரதமர் ஆக்கியிருங்க. நான் பிரதமர் நாற்காலி ரொம்ப நாள் கனவு. அப்போது பிரதமர் நாற்காலி பீகாருக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். அப்போது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா பன்முகத்தன்மையுள்ள நாடு. ஆமாம், இந்த சந்தேகமே இல்லை. இந்த நாட்டில் நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சிறுபான்மை தலித்துக்கள், எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கும். எல்லாருக்குமான அங்கீகாரம் வேண்டும். எல்லாம் இருக்கு. அங்கீகாரத்தை எதையும் நம்ம அரசு எடுக்கவே இல்லையே. அது மோடியிடம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இல்லை இது
அனைத்து மக்களுக்குமான உத்தரவாதத்தை மீண்டும் அவர் அந்த மக்கள், அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் கேட்குறாங்க. அவன் மோடி எலெக்ஷனில் வேணா நீங்கள் ஓட்டு போட்டு அவரை மாற்றுங்க. இல்லை, அதுதான் நடக்க போகுது. அதுதான் நடக்க போகுது. அது என்ன, ராகுல் காந்தி பிரதமராக போகிறாரு. ராகுல் காந்தி ஆமாம், இப்போ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போயிட்டாரு. இப்போ எங்கே அஸ்ஸாம்லேருந்து இப்போ குஜராத் போயிட்டுருக்காரு. போய் முடிஞ்சாருன்னா நீங்கள் 50 கோடி மக்கள் நேராக ராகுலுக்கு ஓட்டு போட போகிறான். நீங்கள் மொத்தம் 150 கோடி இருக்கானா, பாக்கி 100 கோடி மோடிக்கு ஓட்டு போடுவானா? இல்லை, மோடிக்கு 38 கோடி, 50 கோடி ராகுல் காந்திக்கு. காங்கிரஸ் மீண்டும் 2014 மன்மோகன் சிங் ஆட்சி அமைத்ததை போல் ராகுல் தலைமையில் இந்தியாவில் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. ராகுல் தலைமையை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே ஏற்றுக்கல, அப்புறம் எப்படி சார் ராகுல் பிரதமராக வருவார்? இந்தியா கூட்டணி என்பது நீங்கள் ராகுலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, இப்படி இந்த காந்திகள் குடும்பத்துக்காக தான் நீங்கள் எத்தனை இந்தியா சொல்லிட்டீங்க, காந்திகள் குடும்பம். எத்தனை கூட்டணி போனாலும் அங்கே பர்சனாலிட்டியான காந்தி யாரு? ராகுல் காந்தி தான். அதனால் மோடி யாரை பார்த்து பயப்படுறாரு? பெரிய காந்தி பார்த்தெல்லாம் இல்லை, ராகுல் காந்தி பார்த்து தான் பயப்படுறாரு. மோடி யாரையுமே பார்த்து பயப்படல சார். அவருடைய வேலையை அவர் டெடிகேட்டிவாக பண்ணிட்டு போயிட்டுருக்கார். இந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ, நல்ல மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்காரு. அதே போல் இந்த நாட்டுக்குள்ள ராமர் கோயில் கட்டுறாங்க, அதை எப்படி டெடிகேட்டிவாக கும்பாபிஷேகம் பண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ, நினைச்சாரோ அதன்படி உண்ணாவிரதம் இருந்து இவ்வளோ பயபக்தியோடு பண்ணுறார் சார். இதே மற்ற நாடுகளில் மற்ற மதத்தினர் இந்த மாதிரி பண்ணும்போது மற்ற பிரதமர்கள் இந்த அளவுக்கு ஒரு பயபக்தியோடு பண்ணுறாங்களா? இல்லை, மற்ற பிரதமர்கள்லாம் பாபர் மசூதியை இடிக்கிற கடப்பாறையோடு கரசேவர்களாக செஞ்சு செங்கல்ல உருவி தரமட்டம் பண்ணிவிட்டு அங்கே தான் கட்டணும்னு எந்த பிரதமரும் சொல்கிறதில்ல சார். அதுக்கு தானே சார் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் கட்டுங்க, தப்பு இல்லை அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அங்கே அனுப்பி தான் கட்ட சொல்லியிருக்கிறாங்க மக்கள். அப்போ மக்கள் பண்ணது தப்புன்றீங்களா? ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது, வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றுங்கிறது தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது. மோடிக்கு இந்துக்கள் மட்டும் ஓட்டு போடலை, யார் வேணாலும் போட்டு சார். கிறிஸ்தவர்கள் அவங்க வாக்குறுதி இதுதான். அந்த கிறிஸ்தவர்களுக்கான வாக்குறுதியை மோடி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல. வாக்குறுதி கொடுக்கணுமா? ஓட்டே போடலையே, அப்புறம் எப்படி கொடுப்பாரு? வாக்குறுதி கொடுக்கலன்னு தானே நீங்கள் ஓட்டு போடலை. அதான் அவர் விட்டுட்டார். வாக்குறுதி யாருக்கு கொடுத்தாரோ அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கார். இன்று மிக பிரம்மாண்டமான இந்தியா உலகமே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இந்த ராமர் கோயில் விஷயம் மாறிப்போச்சு. அதுக்கு காரணம் மோடி தான். மோடி எதையுமே நினைச்சதை சாதிக்கக்கூடியவர் சார். அந்த வல்லமை, திறமை, உறுதி மோடிக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ராமர் கோயிலையும் கட்டி அதை கும்பாபிஷேகம் பண்ணுறார். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, வரலாற்று சின்னமாக ஆக போகுது. அந்த மாதிரி 1. 2, அடுத்தது உலகமே இன்றைக்கி மோடியை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உலகத்தை நம்முடைய நாட்டு பக்கம் ஈர்த்தார், திரும்பி பார்க்க வைத்தார். உலகத்தினுடைய மொத்த வியாபார சந்தையும் இந்தியா தான் சார். அந்த இந்தியாவினுடைய வியாபார சந்தையை எல்லாரும் பயன்படுத்தணுங்கிறத எப்படி எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பயன்படுத்தி எங்களையும் நீங்கள் செழிப்பாக்கணும், நீங்களும் வியாபாரம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத மோடி மிகச்சிறப்பான திட்டங்கள் மூலம் பண்ணி இன்றைக்கி உலக நாடுகளினுடைய அனைத்து தொழில்களும் வியாபாரங்களும் இங்கே வந்திருக்கு. மோடி வந்த பிறகு குஜராத் மட்டும் வளர்ந்துருக்கு, அம்பானி வளர்ந்துருக்கார், அதானி வளர்ந்துருக்கார். சார் ஒரே ஒரு நிமிஷம் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி தொழில் முதலீட்டு தொழில் மாநிலமாக வருவதாக நம்முடைய முதல்வரும் நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா ஆளாத தமிழ்நாடு எப்படி முதல்ல வரும்? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தமிழ்நாடு இல்லை, அதுக்கான ஒத்துழைப்பு மத்திய அரசு கொடுத்துருக்கு, மத்திய அரசு ஊக்கம் கொடுக்குது, உதவி பண்ணுன்றதால தானே வர முடியுது. அதாவது தமிழக மக்கள் கடும் உழைப்பாளிகள். ஆமாம். எங்கே ஏன் இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தமிழ்நாடு அந்த அளவுக்கு வரல? 10 வருஷம் வேறு ஆட்சி ஆண்டாங்கல்ல. இல்லை, 1963க்கு பின்னாடி எடுக்கப்பட்ட ஜிடிபியில் பீகார் அதே இடத்துல இருக்குது. பீகார் அதே இடத்துல இருக்குது. தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக வந்திருக்கு சார். இன்னும் தொழில்துறையில் நம்முடைய மகாராஷ்டிரா, மும்பை,
இந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது பாருங்கள், புனே மாதிரி சில இடங்கள் இருக்கு, அதெல்லாம் முந்தி கூட நம்ம தமிழ்நாடு சென்னை வரணும், அதுதான் நம்முடைய ஆசை. அதற்கும் மத்திய அரசு உதவி பண்ணும், அதுலேயும் எந்த தடையும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பிஜேபி தலைவர்களே சொல்கிறாங்க, முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொழில்துறையில் வந்து முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் மத்திய அரசு கொடுத்த ஊக்கமும் உதவியும் தான்றாங்க. முதல்வர் வந்து அதை மறுக்கலையே தவிர இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கார் சார். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்போ இதுக்கு மோடி வந்து உதவி இருக்காருன்னு தானே அர்த்தம். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு உதவி தானே ஆகணும், அது இயற்கை தான். அப்போ எல்லாருக்குமான பிரதமர் தானே அவர் இருக்காரு. எல்லாருக்குமான பிரதமர் இருந்தாலும் அவர் இப்போ 2024 தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் மோடி வருவாரா இல்லை ராகுல் காந்தி வருவாரா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் தான் சொல்லிட்டீங்க சார், மோடி தான் 3வது முறையும் பிரதமர்னு அவரே வந்து ஆர்எஸ்எஸ் கேட்டார், ஆர்எஸ்எஸும் பர்மிஷன் கொடுத்தாச்சு, அடுத்த பிரதமராக நீங்கள் வந்து போட்டியிடலாம், நீங்கள் நிற்கலாம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நான் தான் சொன்னேன், மக்கள் ஓட்டு போடணும்ல. மக்கள் ஆர்எஸ்எஸ் கிடையாது, மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அடிமை கிடையாது. மக்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஆதரிக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லிட்டாரு, அவருக்கு வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் அவர் தான். ஆமாம், ஆதரவு. அதனாலதான் மாதிரி ராகுல் காந்தியை இது வரைக்கும் யாராவது ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் யாராவது ஆதரிச்சிருக்காங்களா சார்? இந்தியா கூட்டணி என்பது இந்தியர்கள் மக்கள் பூரா சேர்ந்து உருவாக்கின கூட்டணி அல்ல. மக்கள் மக்கள் தான், கட்சிகள் மட்டும் சேர்ந்து அவ்வளவுதான். அவங்களே இன்னும் சொல்லலையே, அவங்க சொல்லாம போனா போயிட்டு போறாங்க. மக்கள் அப்புறம் எப்படி சார் ராகுல் வருவாரு? இல்ல, அதாவது எப்படி நீங்க கூட்டணியில போட்டியிடுவீங்க? காங்கிரஸ் கட்சி அபரிமிதமான வெற்றி பெற்று நீங்க அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி உட்கார போறாரு, அதுல மாற்றமே இல்லை. இந்தியர்களை முடிவு பண்ணிட்டான். இந்தியர்கள் பூரா நீங்க ராமர் கோயில் பண்ணி ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணியதுனால மோடி மறுபடியும் பிரதமர் ஆவார்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். மக்கள் ஒரு கணக்கு போட்டிருக்கான், மோடி ஒரு கணக்கு போட்டிருக்காரு, ஆர்எஸ்எஸ் ஒரு கணக்கு போட்டிருக்கு, பிஜேபி ஒரு கணக்கு போட்டிருக்கு. எல்லாரும் கணக்கு போட்டு தான் சார் எல்லா வேலையிலும் இறங்குவாங்க. மக்கள் கணக்கு எப்போ தெரியும்? பொட்டி ஓட்டு போட்டி இருக்கும்போது மக்கள் கணக்கு போடுவான். கண்டிப்பாக சார். இந்த ஓட்டு போட்டியில் எல்லா ஓட்டும் நமக்கே வரணும்னு தான் மோடி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த வேலையில் அவர் வெற்றி பெறாரா என்ன அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் முடிவுகள் காட்டும். ஆனால் நிறைய பேர் வந்து மீண்டும் மோடிக்கு வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ராகுலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறீங்க. என்ன அப்படிங்கிறத தேர்தல் முடிவின் போது பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.